கீரிப்பாட்டி சன் டிவியில் சொன்ன ராசி பலனை கேட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாற்றிற்கு அகத்திக்கீரை கொடுக்க முடிவு செய்தேன். எங்கள் வீட்டின் அருகே உள்ள ஒரு கடத்தெருவில்தான் அந்த கீரை விற்கும் 75 அல்லது 80 வயது இருக்கும் பாட்டியை சந்தித்தேன். ஒரு சிவப்பு சின்னாலப்பாட்டு புடவை, கருப்பு ரவிக்கை, நெற்றியில் 4 அளவிற்கு குங்கும போட்டு, கருப்பானாலும் வசீகரமான முக அமைப்பு அந்த பாட்டியிடம் என்ன அறியாமல் அழைத்து சென்றது. முதல் சந்திப்பே அக்னி நட்சத்திரம் கார்த்திக் புர்பவை போல ஒரு சண்டையில் ஆரம்பமானது. பாட்டியா ஆயாவா எப்படி கூப்பிடுவது என்ற சந்தேகத்துடன் எங்கள் வீட்டு வழக்கப்படி பாட்டி அகத்திக்கீரை இருக்கான்னு கேட்டேன். இருக்கு ராசா, முழுக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை எல்லாம் இருக்கு. பாலக்கு வேணுமா? இதோ இருக்கு என்றாள் பாட்டி. எனக்கு அகத்திக்கீரை தான் வேணும், மாட்டுக்கு போடணும் என்றேன். நல்லா மகராசனா போடு. இந்த கட்டு 40 ரூபா. 40 ரூபாயா? ஏன் பாட்டி இவ்வளோ விலை சொல்கிற? கீரையா தங்கம்மா இது என்றேன். அவ்வளோதான். பாட்டிக்கு கோபம் வந்து விட்டது. இந்தாயா, கீரை வேணும்னா வாங்கு, தங்கம் வயிறுன்னு வீணா பேசாத என்றாள் பாட்டி. பாட்டிக்கு இவ்வளோ கோபம் வரும்னா எனக்கு எவ்வளோ வரும்? பாட்டி, நீ மட்டும்தான் கீரை விற்கிறியா? இன்னும் என் எவ்வளோ கடை இருக்கு? நான் 30 ரூபாய்க்கு இதே கீரையை வாங்கி காட்டுகிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு பக்கத்திலே உள்ள எல்லா கடைகளையும் அகத்திக்கீரை விலை கேட்டேன். 50 ரூபா, 45 ரூபா என்றனர். மழை சரியாக பெய்யலையாம், அதனால் எல்லா காய்கறி விலையும் ஏறிட்டதாம். வேற வழி இல்லாமல் 45 ரூபா சொன்ன ஒரு அம்மாவிடம் கீரையை வாங்கினேன். ஆனால் பாட்டியோட நேர்வு மட்டும் என்னை கவர்ந்தது. மற்றவர்கள் எல்லாம் அதிக விலை வைத்து விற்கும்போது பாட்டி மட்டும் நியாயமாக விற்கிறது என் மனதை தொட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை சைக்கிள் நேராக பாட்டி கடைக்கு நின்றது. வாராசா, இந்தா அகத்திக்கீரை என்று பழசெல்லாம் மறந்து என்னை பார்த்து பாசமாக பேச ஆரம்பித்தாள். மாட்டுக்கு தானே போடுற, இந்தா இதையும் போடு என்று இலவசமாக ஒரு கட்டையும் கொடுத்தாள். டீ சாப்பிட்றையா பாட்டி என்றேன். வேண்டாயா, இப்போதான் ஒரு டீ குடித்தேன். இப்படி ஆரம்பித்த எங்கள் நட்பு பல வாரங்களை கடந்தது. செவ்வாய் வெள்ளி என்றாலே பாட்டியை பார்க்க போகும் உற்சாகம் என்னை தழுவும். அன்று கடத்தெருவிற்கு 6 மணிக்கே சென்றேன். பாட்டி அப்போதுதான் கடையை தயார் செய்து கொண்டிருந்தாள். ஒரு பாய், ஒரு பெரிய மரப்பெட்டி, இவ்வளோதான் கடை. சந்திரமுகி கட்டிலை அனாயாசமாக தூக்குவது போல் அந்த பெரிய மரப்பெட்டியை தூக்கி முன்னாலே வைத்து அதில் கோயம்பேட்டிலிருந்து வாங்கி வந்துள்ள காய்கறி மற்றும் கீரை வகைகளை அடுக்கினாள். பின்பு எல்லாவற்றிலும் தண்ணீர் தெளித்தாள். என்னை பார்த்ததும், என்ன ராசா, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட என்றாள். அது இருக்கட்டும் பாட்டி, நீ ஏன் தனியாக கஷ்டப்படுற? உன் வீட்டுக்காரரு பிள்ளைங்க எல்லாம் எங்கே என்றேன். அதையே கேட்குற ராசா, என் புருஷன் நல்லவர் தான். கல்யாணம் ஆன புதுசில் என்னை அப்படி பார்த்துப்பான். பொக்க வாயில் வெக்கம். ஆனால் பாரு, அப்புறம் வேற ஒருத்தியோட குழுத்தனம் நடந்து போயிட்டான். அவளும் இவன் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வாங்கிட்டு அம்போண்டு நடுத்தருவில் விட்டுட்டா. பாவம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திரும்ப இந்த பாட்டிக்கிட்டே வந்து விழுந்தான். இதில் குடி வேற, என்ன பண்ணுறது? நான் காய்கறி விற்று வர காசில் என் ஒரே பொண்ணு திருவண்ணாமலையில் இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் அனுப்புகிறேன். மீதியை நானும் வீட்டுக்காரரும் கஞ்சி கொடுக்க வச்சுக்குவோம். அப்பப்போ குடிக்கவும் அவனுக்கு பணம் கொடுக்குறேன். போயிட்டு போகிறேன். நம்ம தான் இப்படி வெயிலையும் மழையும் பாடுபடுறோம். அவனாவது குடிச்சிட்டு கவலை இல்லாமல் இருக்கட்டுமே என்றார். எனக்கு இப்போது பாட்டி இளங்கோவடிகளின் கண்ணகியைப் போல தோன்றினாள். அப்புறம் ராசா, என் பொண்ணுக்கு ஒரே பையன், கான்வெண்ட்டில் படிக்கிறான். இங்கிலீஷில் நல்லா பேசுகிறான். போன லீவுக்கு போய் பார்த்தேன். கிராண்ட்மா கம்முன்னு ஏதோ சொல்லுது. எனக்கு தான் ஒன்றும் புரியலை. குழந்த நல்லா இருக்கணும். என் உயிரே அவன்தான். என் கதையை விடு. இந்த அகத்திக்கீரை
என்று கீரைக்கட்டை நீட்டினாள். கூடவே இலவச கட்டும் இருந்தது. பல வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் நான் சற்று லேட்டாக கடைக்கு சென்றேன். அங்கே பாட்டி வழக்கமான சிரிப்புக்கு பதிலாக ரொம்பவும் பதட்டமாக இருந்தாள். என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்தார். ஏ ராசா, வந்துட்டியா? உனக்கு கீரையை கொடுத்துட்டு தான் ஊருக்கு கிளம்பணுன்னு இருக்கேன். ஏன் பாட்டி, என்னாச்சு என்றேன். அதை ஏன் கேட்குற? நேற்று புள்ளைய ஸ்கூலில் விட சைக்கிளில் போன என் பொண்ணு மேலே ஒரு லாரி மோதிட்டான். பொண்ணும் பேரனும் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்து ரொம்ப அடியான். பொண்ணு இப்போ பரவாயில்லையாம். ஆனால் குழந்த தான் இன்னும் கண்ணு முழிக்கலையாம். ராசா தலையில் நல்லா அடியான். திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். என் பேரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? இந்தா ராசா, கீரையை புடி, நான் கிளம்புறேன் என்றாள். பாட்டியின் இந்த நிலையிலும் வாடிக்கையாளரை மதிக்கும் உயர்ந்த எண்ணம் என்னை உலுக்கியது. கொஞ்சம் இரு பாட்டி, இப்போ எப்படி திருவண்ணாமலைக்கு போவ என்றேன் அழுகையுடன். இப்போ 1ஆம் நம்பர் பஸ் வரும், அதில் ஏறி கோயமுடும் போய் அதுலேருந்து 122 பஸ் பிடிச்சி போயிடுறேன் என்றாள். கொஞ்சம் எரி பாட்டி என்று சொல்லி பாக்கெட்டில் கையை விட்டேன். ஒரு 100 ரூபாய் தான் இருந்தது. நல்ல வேலை, ஹெச்எஃப்டி டெபிட் கார்டும் கூடவே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஏடிஎம்மில் 5000 ரூபாய் எடுத்தேன். ஓலோ ஆப்பில் ஒரு கேப் புக் பண்ணி கோயம்பேடுக்கு பாட்டி சீக்கிரம் செல்ல ஏற்பாடு செய்தேன். பாட்டி, இதை வச்சுக்கோ, இப்போ ஓலோ வரும், அதில் ஏற்றி விட்றேன். உன் பேரனுக்கு ஒன்றும் ஆகாது. திருவண்ணாமலை அருணாச்சலம் பார்த்துப்பார், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா என்றேன். பாட்டி கண்களில் தார தாரையாக கண்ணீர். என் கண்களிலும் தான். எப்படியோ பாட்டியை ஓலோவில் ஏற்றிவிட்டு ஓடிபியை டிரைவரிடம் சொல்லி பாட்டியை பத்திரமாக அனுப்பிவிட்டு வீடு திரும்பினேன். அப்புறம் 3-4 வாரங்களுக்கு பாட்டியை காணோம். பேரனுக்கு என்னாச்சோ தெரியவில்லை. பாட்டியை பார்க்காத ஏக்கம் வேறு. கடத்திரு எனக்கு பாலைவனமாக தோன்றியது. அடுத்த வாரம் பாட்டி கடையை திறக்காமல் ஓரமாக நின்று கொண்டு நான் வருகிறேனா என்று பார்த்தவாறு இருந்தாள். பாட்டியை கண்ட மகிழ்ச்சியில் சைக்கிளை வேகமாக ஓட்டி பாட்டியிடம் சென்று நிறுத்தினேன். நான் பேசுவதற்குள் பாட்டி பேசினாள். ராசா, உன் புண்ணியத்தால் பேரன் பொழைச்சிக்கிட்டான். நீ சொன்ன அண்ணாமலை என்னை கைவிடல. நான் போய் ஆஸ்பத்திரி நிற்கவும் பேரன் கண்முழிச்சு பாட்டி வந்துட்டியானா கேட்கவும் சரியாக இருந்தது. ராசா, நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சியே, இந்தா உன் பணம். ஊரில் ஒரு பழைய மாட்டி வந்து இருந்தது, அதை விற்று தான் உன் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கேன். இந்தா புடி. இப்போவும் நான் திருவண்ணாமலைக்கு தான் என் புருஷனை இட்டுக்கிட்டு போகிறேன். என் பொண்ணும் கூடவே இருந்து பேரனை பார்த்துக்க போகிறேன். உன்னை பார்த்து சொல்லிட்டு தான் போகணுன்னு நின்றுட்டு இருந்தேன். வரேன் ராசா. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு. 5000 ரூபாவை முள்ளங்கி 10 மாதிரி எடுத்து கொடுத்து பேரனை போய் பாருன்னு பாட்டி. நீயே யார் ராசா அப்படி பண்ணுவா? நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் ராசா. இதோ 1ஆம் நம்பர் பஸ் வருது, நான் வரேன். பாட்டில் பஸ்ஸில் ஏறும்போது என் கையில் இருந்த அந்த 5000 ரூபாயை பாட்டி கையில் திணித்தேன். இது என் ஞாபகமாக வச்சுக்கோ என்றேன். எனக்கு எதுக்கு ராசா இவ்வளவு பணம் என்றாள். பேரனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு, விளையாட பொம்மை இந்த மாமா வாங்கி தந்ததா சொல்லி வாங்கி கொடு. பாட்டி புடவை தலைப்பாள். கண்களில் துடைப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது. என் மனம் அமைதியின்றி தவித்தது. எத்தனையோ பிரிவுகளை சந்தித்த மனம் பாட்டியின் பிரிவை ஏன் ஏற்க மறுக்கிறது? பாட்டிக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த நட்பு? புரியவில்லை. காஞ்சி பெரியவரின் பொன்மணி மட்டும் ஞாபகத்திற்கு வந்தது. ஈஸ்வரன் நமக்கு சம்பந்தம் இல்லாதது பலவற்றுடன் நம்மை சம்மதப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான்.